அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு எத்தனையோ வகையில் வெரைட்டியாக செய்யலாம். இது ஒரு வித்தியாசமாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன், நல்ல எலும்பு சேர்த்த மட்டனை வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி நல்ல வெந்நீர் எல்லாமே விட்டு கழுவி அதை தனியாக சுத்தம் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 2 ஏலம், ஒரு 4லேருந்து 5 கிராம்பு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் வர்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிடணும். அப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒரு 4 பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை அதை எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 4, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி அதையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்ச பிறகு தேங்காய் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை முறி தேங்காய், பாதி தேங்காய் கரெக்டாக இருக்கும் தேங்காய். அப்புறம் இந்த கசகசா அது ஒரு 2 ஸ்பூன் கசகசா. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அண்டி பருப்பு ஒரு 8லேருந்து ஒரு 10-12 வரை எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடணும். இந்த கசகசா, தேங்காய், அப்புறம் அண்டிப்பருப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுக்கிட்டு சமையல் எண்ணெய் நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கொஞ்சம் அதிகமாக ஒரு 7-8 கரண்டி அந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலம் அதை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ஒரு 4 பல்லாரி வெங்காயம், இது கரெக்டாக இருக்கும் இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு. அதையும் போட்டுட்டு அதாவது பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. கீறிட்டு அதையும் இந்த பச்சை மிளகாயும் அந்த பல்லாரி வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்ல ஓரளவு நல்லா சுருண்டு வதங்கட்டும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் ஆட் பண்ணணும். கொஞ்சம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி அதை அவ்வளோத்தையுமே போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் அதுக்கப்புறம் உப்பு குழம்புக்கு தேவையான உப்பை நீங்கள் முதல்ல போட்டுடலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு, கல் உப்பு அது உங்களுக்கு எதுனாலும் விருப்பப்பட்ட உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு ஒரு 4லேருந்து 5 பேர் நல்லா சாப்பிட்லாம். 1/2 கிலோ மட்டன் அளவு. உங்களுக்கு அளவு கூடுதல் குறைய வேணும்னா நீங்கள் அதுக்கு தக்கன கூடவோ குறைவோ பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் வர மாதிரி வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு அரைச்சி வச்சிங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுருங்க. இதில் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துருக்கலாம். அதோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா அதை கலக்கி விட்டுருங்க. தீ மிதமாக எரிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போ மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு அதை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அந்த மல்லித்தழையும் போட்டு அதோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இந்த மல்லித்தழையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 2 கலந்து 4 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 சேர்த்து திரித்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா இது 2 கலந்து ஒரு 4 ஸ்பூன் வர்ற மாதிரி மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 கலந்து போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே போட்டாச்சு. இந்த தக்காளியோடு சேர்த்து உப்பு எல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்ல எல்லா பக்கமும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்ல எண்ணெயில் நல்ல ஓரளவு சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை நல்லா இது பண்ணிவிட்டு அதில் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த மட்டனில் இந்த மசாலாவோட இது இந்த உப்பு காரம்லாம் கொஞ்சம் ஏறணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்ல மசாலாவில் கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுருங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அதிலே இருக்கட்டும். நல்லா பிரட்டி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிலே மட்டன்லேயே கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் நல்லா சும்மா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டு அதிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் முங்குற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதில்
தண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நல்லா வேகணும். குக்கரை வந்து மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தேங்காய் வந்து அதுக்கப்புறம் தான் போட போகிறோம். அதனால் ஒரு 90% 85% நீங்கள் மட்டன் வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குலைவாக வேகணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேறு வேகும். தேங்காயெலாம் போட்டு வேக வைக்கணும். அதனால் ஒரு 85% 90% அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் போட்டாச்சு. நம்ம அதுக்கப்புறமா எல்லாம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காணலன்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து ஓரளவு வேகிறதுக்கு தக்க நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி நீங்கள் வந்து அந்த வெயிட் போட்டு விசில் வந்து உங்கள் குக்கருக்கு தக்கன எத்தனை விசில் வைக்கணுமோ அத்தனை விசில் வச்சுட்டு ஓரளவு நல்ல மட்டன் வந்து 85% 90% வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓரளவு எப்படி வெந்திருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த நம்ம தேங்காயெலாம் போடும்போது கொஞ்சம் நேரம் வேகும். அதில் வந்து ஓரளவு கரெக்டாகிடும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து முருங்கைக்காய் கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன். ஒரு 2 முருங்கைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அது வந்து வேண்டாம். முருங்கைக்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதை வந்து கழுவிட்டு அதை வந்து நீங்கள் இப்போ இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டுக்கெலாம் தேங்காய், கசகசா, அப்புறம் அண்டிப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுருங்க. இப்போ முருங்கைக்காய் அண்டிப்பருப்பும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இன்னும் வந்து நல்லா கொழுகொழுப்பாக ஆகும். அதனால் நல்லா இந்த மிக்சியில் நம்ம அரைச்ச தண்ணி எல்லாமே நல்லா அலசி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கிட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதித்து வரும்போது அண்டிப்பருப்புலாம் போட்டதுனால கொஞ்சம் கட்டியாகும். நல்லா ஓரளவு கொஞ்சம் தண்ணியை வந்து பார்த்துட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வரை கொதிக்கட்டும். தேங்காயோட அந்த பச்சை வாசனை போகணும். அப்புறம் முருங்கைக்காயும் வேகணும். அதனால் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இதை வந்து கிண்டி விட்டோடனே இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அதுக்கப்புறம் முருங்கைக்காவும் நல்ல ஓரளவு வெந்துடும். வந்து கரெக்டாக இருக்கும். இதே இதில் முருங்கைக்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இந்த எல்லாமே பச்சை வாசனைலாம் தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போய் மசாலா நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கரெக்டாக ஒரு அழகான ஒரு மட்டன் குழம்பு வந்து தயாராகிட்டு மட்டன் வந்து நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. அந்த இதில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காணலைன்னா வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மட்டன் குழம்பு தயாராகிட்டு அதை வந்து குக்கரை வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு வந்து தாளிக்கும் போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எண்ணெய் குக்கிங் ஆயில் வந்து நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம், சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு கொஞ்சம் அதை வந்து தாளிசத்தை வந்து அந்த சூட்டோடு இதில் வந்து நம்ம குக்கரில் வந்து போட்டுருங்க. அந்த சோம்பும் அந்த கருவேப்பிலையும் போடும்போது ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தழை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி லாஸ்ட்டு கீழே வச்சு அது வந்து ஹீட் பண்ண வேண்டாம், சும்மா கட் பண்ணிவிட்டு அப்படி போட்டுருங்க. தாளிசம் போட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு மட்டன் குழம்பு வந்து தயாராகிட்டு இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டைப்பில் வந்து மட்டன் குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி டைப்பில் இது ஒரு மெத்தடில் வைக்கக்கூடியது. இது ஒரு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதே மெத்தடில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.